வணக்கம் மக்களே. நாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கோம். எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும் நினச்சாலும் அந்த பிஸ்னஸோட மொத்த டீட்டெயிலும் தெரிஞ்சிட்டு தான் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படி சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் வந்து எந்த இடத்துல போட்டால் சக்ஸஸ் ஆகும், மார்க்கெட் ரிசர்ச் என்ன, அந்த பிஸ்னஸ் டீட்டெயில்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இதை எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பிஸ்னஸை எப்படி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுன்னு. அதை வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ண நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஒரு முறை நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணால் போதுங்க. தினமும் வருமானம் வரக்கூடிய அருமையான பிஸ்னஸ் தான். மக்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா உபயோகப்படக்கூடிய, அதே மாதிரி நேச்சுரலாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டு வந்து பக்காவாக இருக்கும், அதே மாதிரி மக்களோட எதிரியே டிரான்ஸ்பரண்ட்டாக தயாரிக்கப்படக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மாடலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா மாதம் மினிமம் வந்து 75,000 75,000 3 லட்சம் வரை நீங்கள் லாபம் நான் சொல்கிறது லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அருமையான பிஸ்னஸ் கம்ப்ளீட் டீட்டெயிலை வந்து இந்த வீடியோ பதிவில் நம்ம உங்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸை வந்து பார்த்திங்கன்னா ஆனால் நம்ம தொடங்குகிற இடம் அப்படின்றது இருக்குது. அந்த இடத்த சூஸ் பண்ண வேண்டியது, அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல தொடங்கினா ஓடுமா அப்படின்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து இந்த கம்பெனியோட நீங்கள் வந்து உட்காந்து பேசி அவங்கக்கிட்ட வந்து எல்லா டீட்டெயில்ஸு கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. கம்பெனியோட எல்லா கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து வீடியோவோட கடைசியில் கொடுக்குறேன். ஒரு 8 நிமிஷம் போகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் டீட்டெயில் தான். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவே பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் வராங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட்டுங்க. ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி வாங்க வீடியோவை கிளியராக பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. கம்பெனியோட பேர் டைரெக்டாக சொல்லிடுறேன், நேச்சுரல்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் புரிஞ்சுக்கணும், நேச்சராக என்ன இருக்கோ அப்படியே வந்து உங்களுக்கு வந்து தயாரித்து லைவ் ஐஸ்கிரீம் ஒரு ஷாப்பாக தான் உங்களுக்கு அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுடைய மொத்த டீட்டெயிலையும் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு என்ன டீட்டெயில் எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணி வேறு உங்களுக்கு பிரித்து இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட் ஒரு பிஸ்னஸ் கைடாக நம்ம கொடுத்துட்றோங்க. ஆனாலும் நீங்கள் அவங்களுக்கு நான் கான்டாக்ட் கொடுக்குற டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி உங்களுக்கு தேவையான உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் வருதோ அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவங்க கான்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் இயங்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் டு பாப்பிஸில் 10 நிமிஷத்தில் தயாரிக்கக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம் ப்ராடக்ட் தான் இது. கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் பேசிஸ், உங்கள் கண்ணெதிரியே அவங்க கஸ்டமரோட கண்ணெதிரியே நீங்கள் தயாரிக்க போகிற ஒரு ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் தான் இது. ஐஸ்கிரீம் பிஸ்னஸ்ன்னு ஒன்று ரொம்ப இதுவாக இருக்குமோ, நம்ம இல்லை ஸ்டோரேஜ் பண்ணணுமோ அப்படிலாம் கிடையாது. நேச்சுரலாக ஆன் த ஸ்பாட் தயாரிக்க போகிறோம். அந்த கம்பெனியை பற்றி நம்ம க்ளீனாக பார்ப்போம் வாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஐடியா அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நேச்சுரல்ஸ் லைவ் ஐஸ்கிரீம் கேஃபே இஸ் அ உமன் லெட், ஒரு பெண் ஸ்டார்ட் அப் பண்ண ஒரு ஃபவுண்டட் பண்ண ஒரு கம்பெனி தான். இலக்கியா சிங்காரவேல் அப்படின்றவங்க தான் இந்த ஒரு ட்ரீமான ஒரு ஐஸ்கிரீம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நேச்சுரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து ஐஸ்கிரீமை சர்வ் பண்ணுறதுக்கு அப்படின்றது கிடையாது. அவங்க க்ளீனாக வந்து ஒரு நேச்சுரலாக கொடுக்கணும் அப்படின்றதுக்கோசம் தான் பண்ணிருக்காங்க. அவங்க விஷன்றது பெரிய விஷனாக இருக்குது. நேச்சுரல் டெசர்ட் பிராண்டாக ஒன்று உருவாக்கணும் அப்படின்றது தான். அதே மாதிரியே நிறைய எம்பவர்மெண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸை உருவாக்கணும். அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஃப்ரான்ச்சைஸி ஆப்பர்ச்சுனிட்டியாக இது இருக்கணும். மெல்ல மற்றவங்க மாதிரி பணத்தை வாங்கிட்டு ஒரு இதுவாக இருக்கக்கூடாது. அதே மாதிரியே மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஃப்ரெஷ்ஷு, ஹைஜீனிக் அண்ட் டிலைட்ஃபுல் டெசர்ட்டாக வந்து இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களுடைய இலக்கு. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அக்ராஸ் த இந்தியாவில் ஃபுல்லாக வந்து இந்த பிஸ்னஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு இலக்கோடு தான் இவங்க வந்து இந்த பிஸ்னஸை வந்து முதல்ல அவங்க ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுனால இப்போ வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக
இதை வந்து ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ ஃப்ரான்ச்சைஸ் மாடல்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. எல்லாமே வந்து அவங்க சென்னை பேஸ்டு கம்பெனி தான், சென்னையில் ஒரு இருக்கிற கம்பெனி தான். சரி வாங்க அவங்களோட பிஸ்னஸ் டீட்டெயிலை பற்றி க்ளீனாக பார்ப்போம். ஏன் நீங்கள் இவங்கள செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து நேச்சுரல்ஸ் இஸ் நாட் அ ரெகுலர் ஐஸ்கிரீம் ஃப்ரான்ச்சைஸ் கம்பெனி. அவங்க வந்து யாரையும் வாங்குறது, இப்போ நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தாலும் எங்கள் கிட்ட தான் பழம் வாங்கணும், ரா மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்றது எதுவுமே அவங்க வந்து உங்களை கம்பல் பண்ண மாட்டாங்க. கம்ப்ளீட் ஃப்ரீடம் மாடல் தான் இது. நீங்களே லோக்கல் பழக்கடையில் போய் உங்களுக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான பழங்கள், அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான மில்க்கு, அதே மாதிரி சர்க்கரை, இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்களே லோக்கலாக பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாம். தென் ப்ரிப்பேர் எவ்ரி திங் லைவ் இன் யுவர் ஓன் outlet based on the customer choice. So you control the business with Naturals. You are the manufacturer, you are the distributor and you are the retailer. ஸோ நீங்கள் தான் எல்லாமே. அவங்க வந்து உங்களுக்கு செட்டப் ஒண்டி க்ளீனாக பண்ணி கொடுப்பாங்க. எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், மிஷினரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து க்ளீனாக சொல்கிறாங்க, தேர் இஸ் நோ மிடில் மேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஹார்ட் ஏர்ன் மார்ஜின்ஸை வந்து எங்கள் கூட வந்து இது பண்ணிக்க தேவையில்லை, ஷேர் பண்ணிக்க தேவையில்லை. சப்ளையர்ஸு, சென்ட்ரல் கிச்சன் எதுவும் கிடையாது. அதே மாதிரி திஸ் மீன்ஸ் ஹை ப்ராஃபிட் மார்ஜின், பெட்டர் காஸ்ட் கண்ட்ரோல், அதே மாதிரி ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ளெக்சிபிள் மெனு, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில் கொடுக்குறாங்க. க்ளீனாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அவங்களோட கோர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைவ் பாப்புசில் கான்செப்ட்டு, மிஷினரி அண்ட் செட்டப் எல்லாம் படி கொடுத்துருவாங்க. பிராண்டு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஹெல்ப்பும் அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் சிஸ்டம் ரன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் வந்து டெய்லி ப்ரொடக்ஷன் அண்ட் இன்க்ரீடியன்ட் சோர்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ நேச்சுரல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிஸ்னஸ் தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வாங்க இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினி, கிளாசிக்கு, ப்ரீமியம் அப்படின்னு இருக்குங்க. இதில் க்ளீனாக பார்த்துக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பாஸ் பண்ணிவிட்டு. டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினி அப்படின்னா 700 to 200 ஸ்கொயர் ஃபீட்டு. இதுக்கு வந்து 3.5 லட்ச ரூபா தேவைப்படும். அதே மாதிரி கிளாசிக் அப்படின்னா 250 to 500 ஸ்கொயர் ஃபீட் தேவை, அதுக்கு 5 லட்ச ரூபா தேவைப்படும். அதே மாதிரி ப்ரீமியம் அப்படின்னா நீங்கள் 600 ஸ்கொயர் ஃபீட் அபவ் இருக்கணும், அதுக்கு 6 லட்ச ரூபா தேவைப்படுங்க. இதில் ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ வந்து 1 லட்ச ரூபா அவங்க எடுத்துட்டுருவாங்க. அதே மாதிரி மிஷினரி காஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் டீட்டெயில் பார்த்துக்கோங்க. அவங்களும் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா. இதுதான் 3 மாடலில் இருக்கிற உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடட் என்னென்னலாம் வரும் அப்படின்னா ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷனு, ஆப்ரேஷனல் ட்ரைனிங்கு, வால் டிசைன் ஃபார் ஷாப்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷாப்போட போர்டு, அதே மாதிரி மெனு கார்டு டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. மார்க்கெட்டிங் பிளான் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. B2B பிஸ்னஸ் ஆப்ரேஷன் ஐடியாஸு, கைடன்ஸு எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஜொமேட்டோ ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்போர்டிங் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. இதில் எக்ஸ்க்ளூஷன் என்ன வரும்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஷாப்பு, இன்டீரியர் ஒர்க்ஸு அதெல்லாம் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது நம்ம ஸ்கோப்பில் தான் வரும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் லைன்ஸ் ஷல் பி ப்ரொவைடட் பை த கிளைண்ட் ஆஸ் பர் த ரிக்குவயர்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து க்ளீனாக தெளிவாக அவங்க எதுவுமே ஹைட் பண்ணாமல் அவங்க க்ளீனாக கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ மட்டும்தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க, அவங்க எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரானா ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ தான். மெனு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாப்பிசில், குல்ஃபி, அதே மாதிரி ஸ்கூப் ஐஸ்கிரீமு. இதில் வந்து மினியில் என்ன வரும், கிளாசிக்கில் என்ன வரும், ப்ரீமியமில் என்ன வரும் டிக் பண்ணிருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எதை எடுக்க போகிறீங்களோ இதெல்லாம் வரும், இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதெல்லாம் வரும் அப்படின்றத நீங்கள் இப்போ கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடு கொடுப்பாங்க. அந்த கைட் பிரகாரம் நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நான் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பிசில் அப்படின்னா 3 மாடல்லே வரும், குல்ஃபி அப்படின்னா 3 மாடல்லே வரும், ஸ்கூப் ஐஸ்கிரீம் அப்படின்னா மினியில் வராது, மிச்சம் 2 மாடலில் வரும், ஃப்ரைடு ஐஸ்கிரீம் அப்படின்னா மினியில் வராது, மிச்சம் 2 மாடலில் வரும், வேஃபிள் அப்படின்னா மினியில் வராது, மிச்சம் 2 மாடலில் வரும், வேஃபிள் கோன் ஐஸ்கிரீம் அப்படின்னா மினியில் வராது, மிச்சம் 2 மாடல்லே வரும். அடுத்தது வேறு இவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக்கு, பெவரேஜஸ்ஸு. மில்க் ஷேக்கு மினியில் வராது, மிச்சம் 2 மாடலில் வரும். பெவரேஜஸ் மினியில் வராது, மிச்சம் 2 மாடல்லேயே வரும். பீஸா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மாடலில் வராது, ஒரு கிளாசிக்கில் மட்டும்தான். பர்கர், சாண்ட்விட்சு, மோமோஸு, அதே மாதிரி குயிக் பைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
மினியில் வராது, ப்ரீமியமில் வர கிளாசிக்கில் எல்லாமே வரும் உங்களுக்கு வரும். ஸோ அதை எப்படி நீங்கள் எடுக்க போகிறீங்க, எந்த ஏரியாவில் எடுக்க போகிறீங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணி கம்பெனியோட நீங்கள் கைட் பண்ணிக்கோங்க. ஸோ மினி மாடலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பேசிக் ஃப்ரான்ச்சைஸ் மாடல் ஃபார் நேச்சுரல்ஸ். இட் இஸ் ஸ்பெஷலி டிசைன்ட் ஃபார் ஸ்மால் ஸ்பேஸ் அண்ட் லோ இன்வெஸ்ட்மெண்ட் வித்தவுட் மிஸ்ஸிங் அவர் கோர் கான்செப்ட். இந்த மாடலில் வந்து யூ கேன் ப்ரிப்பேர் லைவ் பாப்பிசில் அண்ட் குல்ஃபி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கஸ்டமர் யூஸிங் த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, பியூர் மில்க், சுகர் வித்தவுட் கெமிக்கல்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸ் எதுவும் இல்லாத நீங்கள் தயாரிக்கலாம். இட் டெலிவர் த சேம் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ், டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி ஆஸ் பர் அவர் மெயின் அவுட்லைட். ஸோ ஹூ இஸ் சூட்டபிள் ஃபார் அப்படின்னா ஆண்டர்ப்ரனர் வித் லிமிடெட் இன்வெஸ்ட்மெண்ட், சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அதே மாதிரி ஸ்மால் ஷாப்பு ஸ்பேஸு, கியோஸ்க்கு இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு இது ஓகே. பீப்புள் வந்து who want to run the business without depending on the man power அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மினி மாடலை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸ் ஓனர் அப்படின்னா நீங்கள் மினி மாடலை யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் மாடல் இஸ் ஈஸி டு ஆப்ரேட் அண்ட் கேன் பி மேனேஜ் பை ஒரு பர்சன். ஒன் பர்சனால் கன்ஃபார்மாக இதை வந்து நீ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு மாடல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து கம்மி ஒரு 3 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் மாடலை நீங்கள் எடுத்து பிஸ்னஸாக பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு செட் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுதான் மெனுவோட மாடல் பார்த்துக்கோங்க. சில் சீரியஸ் பாப்ஸ் வச்சுருக்காங்க, சிக்னேச்சர் பாப்ஸு, அதுமாதிரி ஃபியூஷன் சீரியஸ் பாப்ஸு, ராயல் ஃபியூஷன் பாப்ஸு, குல்ஃபி ஐட்டம்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்படி தான் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். ப்ரைஸ் டீட்டெயில்ஸு அப்படின்னு வந்தீங்கன்னா இதுதான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸு. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு அவங்க வந்து மெனு கார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பாப்பி செல்ஸில் மார்ஜின் கேல்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ப்ராஃபிட் இருக்கும். இது எல்லாமே வந்து சும்மா ஒரு கிளான்ஸுக்கு தான் உங்களுக்கு கொடுக்குறேன். லெமன் அப்படின்னா உங்களுக்கு 8 ரூபா ப்ராஃபிட் இருக்கும். அதேமாதிரி வாட்டர்மெலன் அப்படின்னா 17 ரூபா ப்ராஃபிட் இருக்கும். கிரேப்ஸ் அப்படின்னா 17 ரூபா, பைனாப்பிள் அப்படின்னா 17 ரூபா, அதேமாதிரி ஆரஞ்சு அப்படின்னா 25 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வரும். பாப்பையா அப்படின்னா 27 ரூபா வரும். கோவா அப்படின்னா 27 ரூபா வரும். ஏன்னா பேஸ்டு ஆன் த மார்க்கெட் மேக்கிங் காஸ்ட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் காஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறாங்க. இதை நீங்கள் அவங்க கூட உட்காந்து எப்படி வந்து இதை பண்ணுறாங்க, இப்போ லைவாக நீங்கள் கூட போய் பார்க்கலாம். பார்த்து உங்களுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னா கூட அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. பாப்பி செல்லில் மார்ஜின் கேல்குலேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஆப்பிள் அப்படின்னா இவ்வளோ வருது. ஏன்னா வாங்குகிற கேஜிஸ் ஒரு பீஸ் 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து எவ்வளோ பண்ணலாம், என்ன டீட்டெயிலு எல்லாத்தையும் கிளியர் கட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு கிளான்ஸ் பார்த்துட்டே போங்க. 30% 30 ரூபா உங்களுக்கு வந்து இதில் வந்து காஸ்ட் வருது, 40 ரூபா வருது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக. ஐஸ்கிரீமில் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பிசில்லையே வந்து இந்த பழங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஃப்ரூட்ஸுங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ரெட் ட்ராகன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ரெட் ட்ராகன் வந்து 90 ருபீஸ் வருது அப்படின்னா அந்த ரெட் ட்ராகன்லேருந்து எவ்வளோ பாப்பிசெல் பண்ணலாம், அதில் ஒரு பாப்பிசெல் எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு கிளான்ஸ் க்ரோ த்ரூ பண்ணுங்கள். அதே மாதிரி குல்ஃபியில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அவங்க மலாய், சாக்லேட்டு, பட்டர்ஸ்காட்சு, கேசார் பிஸ்தா, பாதாம் பிஸ்தா, அதே மாதிரி ரசமலாய், ரோஸு, பபுள் கம்மு, இந்த மாதிரி பல விதமாக அவங்க ராஜ்போக்கு, செஃப்ரான்னு எல்லாமே அவங்க வந்து பல விதமான ஃப்ளேவர்ஸில் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது செல்லிங் ப்ரைஸுன்றது 40 ரூபாலேருந்து 60 ரூபா சொல்கிறாங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது மினிமம் 22 ரூபாலேருந்து ஆரம்பித்து 40 ரூபா வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் பேஸ்டு ஆன் த குல்ஃபியை பொறுத்து மார்ஜின் கேல்குலேஷன் அவங்க சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக உட்காந்து எல்லாத்தையுமே வந்து கேல்குலேஷன் பண்ணி அவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு இது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் கைடு இருக்குன்னு. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சினாரியோ 1, ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் பர் டே 100 சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இதுக்கு உங்களுக்கு ஆவரேஜ் பாப்ஸுக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்னா 25 ரூபா வச்சிங்கன்னா கூட 100க்கு 2500 ரூபா. மந்த்துக்கு வந்து 75,000. இது வந்து சினாரியோ 1ல் சொல்கிறேன். 75,000 ரெண்ட்டு, இபி பில்லு, சேலரி, அதர் எக்ஸ்பென்ஸு, ஓவரால் எக்ஸ்பென்ஸ் 40,000 ரூபா போனால் கூட உங்களுக்கு கையில் 35,000 ரூபா நிற்கும். இதுவே நீங்கள் ஒரு நாளைக்கு 500 பாப்பிசெல்ஸ்
சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதே ரூ. 25 வச்சு கூட 500 × ரூ. 25 12,500 ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு மந்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,75,000 அதே 40,000 எக்ஸ்பென்ஸ் போக உங்களுக்கு கையில் வந்து 3,35,000 உங்களுக்கு நிற்கும். பேஸ்ட் ஆன் த சேல்ஸை பொறுத்து தான் இருக்குது. சரி, இவங்க என்னென்னலாம் எக்யூப்மெண்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா லைவ் பாப்புசெல் மிஷின் ஒன்று கொடுப்பாங்க. அதேமாதிரி பாப்புசெல் மோல்டு வந்து பார்த்திங்கன்னா 40 மோல்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. குல்ஃபி மோல்டு வந்து 10 மோல்டு கொடுப்பாங்க. அதே மாதிரியே ஃபுட்டு வந்து கிளைகால் அப்படின்னு சொல்லிட்டு 30 லிட்டர் அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி டிஸ்பிளே ஃப்ரீசர் வந்து பார்த்திங்கன்னா அதே ஒன்று கொடுப்பாங்க. அதே மாதிரி பாப்புசெல் டிஸ்பிளே ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா 40 டிஸ்பிளே மாடல் இருக்கிற மாதிரி 2 கொடுப்பாங்க. அதே மாதிரி குல்ஃபி டிஸ்பிளே ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா 30 நம்பர் வரா மாதிரி டிஸ்பிளே மாடல் வரா மாதிரி 1 நம்பர் கொடுப்பாங்க. அதேமாதிரி எலக்ட்ரிக் ஹேண்ட் பிளெண்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 கொடுப்பாங்க. இந்த எக்யூப்மெண்ட்டு மினியில் வந்து அவங்க கொடுக்கறது இதெல்லாம் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது அதே மாதிரி வெயிட்டிங் மிஷின் வந்துங்க 10 கிலோ வரா மாதிரி 1. அதே மாதிரி ஹீட் சீலிங் மிஷின் வந்து 1. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்ஸ் வந்து 1. அதே மாதிரி நேச்சுரல்ஸ் பாப்புசெல் பவுச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 நம்பர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி நேச்சுரல் சர்விங் பாக்ஸ் 500, நேச்சுரல்ஸ் ஆன்லைன் டெலிவரி பாக்ஸ் வந்து 300 கொடுப்பாங்க. குல்ஃபி பவுச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 கொடுப்பாங்க. அதே மாதிரி ஐஸ் ஜெல் பேக்கு அது வந்து 300 கொடுப்பாங்க. அதே மாதிரி நேச்சுரல் ஸ்டிக்கு வந்து 3000 நம்பர் ஸ்டிக்கு கொடுப்பாங்க. ஸோ ஷாப்பு வந்து பிளாக் லைட் போர்டு வந்து 24 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. வால் ஸ்டிக்கர் வித்தவுட் ஃபேம் போர்டு வந்து 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உண்டானது எல்லாம் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் பேக்கிங் மிஷினு அதுக்கு ரிலேட்டடாக சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறது இவ்வளோ தான். எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா டிஷர்ட் வந்து 2 கொடுப்பாங்க. கேப் அதே மாதிரி 2, எப்ரான்ஸ் வந்து 2, அதே மாதிரி பில்லிங் டிவைஸு அண்ட் தெர்மல் பிரிண்டர் இது 1. அதே மாதிரி சாஃப்ட்வேர் லைசன்ஸ் வந்து 1 இயருக்கு தேவையானது. அதே மாதிரி ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் பேசிக் வந்து 1 இயருக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஜொமேட்டோ ஸ்விக்கி அந்த இது இன்டகிரேஷன் வந்து 1 டைம் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. முதல்ல ஜொமேட்டோக்கு பண்ணி கொடுப்பாங்க. நம்மளுக்கு வேணும்னா மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் நம்ம வந்து எல்லார் கூடயும் வந்து நம்ம வந்து டைப் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுற மார்க்கெட்டிங் மெட்டீரியலுக்கு தேவையான ஒரு இது. இப்போ வந்து ஷாப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஷாப் வந்து இப்படி தான் அவங்க இன்டீரியர் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. பாருங்கள், நீங்கள் வந்து பேசிக் ஒர்க்கு, பிளாஸ்டரிங் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா இப்படி தான் வந்து அவங்க ஸ்டிக்கரிங்ஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி இந்த மாதிரி தான் உங்களுக்கு அதை வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவுட்லெட் ஃபோட்டோஸ் ப்ரொவைட் பண்ணுறது எதுக்குன்னா இப்படி தான் வந்து மாடல் இருக்கும். மினினா எப்படி இருக்கும், அது தனித்தனியாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறது முடியாது. நீங்கள் அதை நேரில் போய் கூட ஒரு ஷாப் எங்கேயாவது இருந்ததுன்னா பார்த்துக்கலாம். அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்களே வந்து உங்களுக்கு நேரில் போனீங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸ் வந்து நேரில் நேச்சுரல்ஸ் போனீங்கன்னா எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு க்ளீனாக வந்து அவங்க காமிப்பாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல்ஸோட ஃப்ரான்ச்சைஸி ஆன்போர்ட் ப்ராசஸ் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து இனிஷியல் செட்டப்னா ஆஃப்டர் பேமெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் வி வில் இஷ்யூ த ஃப்ரான்ச்சைஸ் கன்ஃபர்மேஷன் லெட்டர். அவர் டீம் கலெக்ட்ஸ் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஃபுட் சேஃப்டி லைசன்ஸுக்கு FSSAI சர்டிஃபிகேஷன் அதை லீகல் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ராசஸ் டு பேரல் ஒர்க்கராக மேனுஃபேக்சர் மெனு ஃபைனலைசேஷன், ரா மெட்டீரியல் செலெக்ஷனு, ஃபுட் சேஃப்டி அப்ரூவலு, ஜொமேட்டோ ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி மிஷின் வந்து அடுத்த ப்ராசஸ் செட்டப் அண்ட் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா மிஷின் வந்து அவங்க டெலிவர் பண்ணுவாங்க. இன்னும் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அவர் டீம் அரைடு 1 day prior to launch மிஷின் இன்ஸ்டலேஷன், லைவ் எல்லாமே டெமோ டெஸ்டிங்கு, ப்ராடக்ட் ப்ரிப்பரேஷன், கஸ்டமர் ஹேண்ட்லிங், பேக்கேஜிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆன்கோயிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு எல்லாம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எல்லாம் இப்படி தான் வந்து இன்டீரியர் இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்படி தான் கொடுப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் ஃபுல் சப்போர்ட் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. சரி, இப்போ வாங்க அவங்களோட ஃபுல் அட்ரஸ் டீட்டெயிலே பார்ப்போம். நேச்சுரல்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 3272 ஆவடி ரோடு, அயப்பாக்கம், சென்னை 6,77,000 தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து 9600242878 8754417715 நேச்சுரல்ஸ் cafe@gmail.com நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேச்சுரல்ஸோட ஆல்ரெடி செட்டப் எல்லாம் சொல்லியாச்சு. ஃப்ரான்ச்சைஸ் லெட்டர் கொடுப்பாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ்க்கு உண்டான எல்லா லீகல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி மெஷர்மெண்ட்டு, பிராண்டிங்கு, இன்ஸ்டலேஷனு, கஸ்டமர் லே அவுட் பிளானு, கார்பெண்ட்ரி, எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் அண்ட் பெயிண்டிங் ஒர்க்கு தேவைப்பட்டால் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. பேரலாக வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா மிஷினரி மேனுஃபேக்சரிங் பிகன் பண்ணுவாங்க. 25 நாள்லேருந்து 30 நாள் உங்களுக்கு ஆகும் அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு.
மீன்வைல் யுவர் டீம் கம்ப்ளீட், நீங்கள் இன்டீரியர் ஒர்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். அவங்க அசிஸ்ட் பண்ணுறது வந்து மெனு ஃபைனலைசேஷன், அதே மாதிரி வந்து ரா மெட்டீரியல் செலெக்ஷனு எப்படிலாம் பண்ணணும் அப்படி சொல்லி தருவாங்க. ஃபுட் சேஃப்டி அப்ரூவல் பண்ணுறதுக்கு உண்டானது எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜொமேட்டோ இன்டெக்ரேஷன், ஆன்லைன் டெலிவரிக்கு உண்டான எல்லாத்தையும் அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ப்ராசஸ் 3 செட்டப் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்ஸ் த ஓப்பனிங் டேட் செட்னா மிஷினரி அவங்க வந்து டெலிவரி பண்ணுவாங்க பிஃபோர் ஹேண்டு. ஒரு 1 டே பிஃபோர் வந்து எல்லா டீம் வந்து அவேர் ஆகி மிஷின் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஃபார் நீங்கள் ஸ்டாஃபுக்கு பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது சொல்லி தருவாங்க. கஸ்டமர் எப்படி இன்ட்ராக்ஷன் பண்ணுறது சொல்லி தருவாங்க. பேக்கிங் அண்ட் டெய்லி ஆப்ரேஷனை எப்படி வந்து நீங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது அவங்க க்ளீனாக சொல்லி தருவாங்க. ஸோ இவ்வளோ டீட்டெயில் கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக ஸ்டெப் 4 வந்து கண்டினியூஸ் சப்போர்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆன்கோயிங் சப்போர்ட் வயா ஃபோனு, வீடியோ கால் ஃபார் ஆப்ரேஷன், மார்க்கெட்டிங்கு, ட்ரபிள் ஷூட்டிங் எதுவாக இருந்தாலும் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸ் விஷயமாக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிஸ்டர் சிங்காரவேல் 8754117715 அவர் கான்டாக்ட் பண்ணலாம். franchise@naturals.com, அதே மாதிரி www.naturals.comல போய் கூட ஃப்ரான்ச்சைஸ் டீட்டெயிலை நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இப்படி வந்து ஒரு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எந்த ஒரு ஹைட் அண்ட் சீக்கும் இல்லாத ஒரு பிஸ்னஸை வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் பக்கத்தில், அதே மாதிரியே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மால்ஸு பக்கத்தில், மால்ஸுக்கு உள்ளேயும் போடலாம். உங்களால் முடியும் அப்படின்னா மால்ஸுக்குள்ளேயும் போய் இந்த மாதிரி பெரிய இந்த பிஸ்னஸ் செட்டப் பண்ணலாம். கிளாசிக்காக எடுத்து அதை வந்து மால்ஸுக்குள்ளே போட்டு நீங்கள் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். மந்த்லி மினிமம் வந்து ஒரு 3,35,000 இங்கே ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்னது ரெண்டெல்லாம் போக எல்லாத்தையும் போக நம்ம கணக்கு பார்த்தோம். ஸோ இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அவங்க கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கான்டாக்ட் டீட்டெயிலை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே எல்லா பெல் பட்டன் அமைக்கி வச்சிங்கன்னா கண்டினியூஸாக இந்த வீடியோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே வரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் வினோத். இது உங்கள் சுயதொழில் சேனல். நன்றி, வணக்கம்.